மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஏகே. அதை தான் நான் முதல்ல சொல்லிடணும். கண்டினியூ சப்போர்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூலையும் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அவரோட இலக்கை நோக்கி போட்டோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுத்துருப்பாரு. ரெண்டாவதுமே முக்கியமாக ரொம்ப நாட்களாக அந்த கரூர் விஷயத்தில் ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்துக்கிட்டே இருக்கப்படுது. இந்த விஜய் அவர்கள் தான் கொலைகாரர் அப்படிங்கிற பிரச்சாரம் ஒரு மாதம் கடந்து இந்த பிரச்சாரம் முன்னெடுத்துக்கிட்டே இருக்கப்படுது. ஒரு பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப ஆழமாக ரொம்ப நாட்களாக நம்பிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் பேசுகிறோம், நான் தொடர்ச்சி அதை பற்றி ஒரு 5 வீடியோ பேசியிருப்பேன். இதை தாண்டி வேறு ஒன்று எனக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. மருத்துவர் ஷாலினி அவர்கள் அப்பியரன்ஸ் ஆகி அவங்க சப்போர்ட்டை கொடுத்தாங்க. இல்லை இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது அங்கே வந்தார் ஏகே. அதைத்தான் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு 56 நிமிஷம் இன்டர்வியூ, 2 மணி நேரம் தான் மனுஷன் தூங்குவேன் அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதில் 31வது நிமிஷத்தில் கரூர் ஸ்டாம்பேடை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட். நான் முழுமையாக சொல்கிறேன், ஒரு தாவேக்கா ஆதரவாளனா நான் முழுமையாக அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். ஒரு வார்த்தை கூட அதில் பிசிறு தட்டலை அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஒரு 5 பாயிண்ட்டை நான் இதில் சேர்த்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி இனிமேல் நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய பேசியாச்சு. இந்த மாதிரி ஒரு போல்டான ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் போது இனி இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படாதுங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்கு நடுவில் இந்த 5 பாயிண்ட்டை நான் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத ஆழமாக தெளிவாக நம்புகிறேன். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இதில் தலைவர் விஜய் அவர்கள் தான் மிகப்பெரிய காரணம், அவர் தான் கொலைகாரர் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை ஒரு பக்கம் திமுக, இன்னொன்று பக்கம் தம்பிகள் 2 பேரும் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே வராங்க. அவர் தான் கரூர் ஸ்டாம்பேடை பற்றி அவர் தான் பேசினார். அந்த இன்டர்வியூ கேட்குறவங்க கரூர் ஸ்டாம்பேடை பற்றி அவங்க எந்த கொஸ்டினுமே கேட்கல. ஃபேமை பற்றி அவர் பேசிக்கிட்டே வரும்போது கரூர் ஸ்டாம்பேடு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் நீங்கள் வந்து குத்தம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது சமுதாயமாக நம்ம சில விஷயங்களை மாற்றிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. திமுக சார்பாக என்ன பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுச்சு? கரூர் விஷயத்தில் அரசு தரப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தர், அது தலைவர் விஜய் அவர்கள் தான் கொலைகாரர், லைட்டு போட்டு விளையாடுற ஒரு விஷயத்தெல்லாம் எங்கேயோ பண்ணதெல்லாம் எடுத்து வந்து அதுக்கு பின்னாடி தீமிசிக்கெலாம் போட்டு இவர் கொலைகாரருங்க, இவரோட வண்டி கொலை செய்கிற வண்டிங்கன்னு சொல்லி கொலைகாரர் விஜய் அப்படிங்கிற பிரச்சாரம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு நடிகர் அஜித்குமார் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் மட்டும் இங்கே கார்னர் பண்ணாதீங்க, சமுதாயமாக இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, சமுதாயமாக இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. தாவேக்கா சார்பாக தொடர்ச்சியாக பேசுகிறவங்க எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் அதையும் உடச்சு சொல்கிறேன். எங்கள் மேலே மட்டும்தான் தப்புன்னு சொல்லும் போது தான் நாங்கள் பேசுகிறோம். எங்கள் மேலே மட்டும் தப்பு இல்லை, பொதுவாக இருக்குங்க, எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். இங்கே 4 விஷயம் இருக்குது, அங்கே 4 விஷயம் இருக்குது, அங்கே 4 விஷயம் இருக்குது, எல்லாத்த பற்றி பேசுவோம். சமுதாயமாக எங்கே நம்ம தோற்றுருக்கோன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு தரப்புலேருந்து இவங்க மட்டும்தான் தப்பு, இவங்க மட்டும்தான் தப்பு, இவங்க மட்டும்தான் தப்புங்கிற பிரச்சாரம் முன்னெடுக்கும் போது இந்த பக்கம் நிறைய எவிடன்ஸ்லாம் போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் சில விஷயம் இருக்குது, அந்த மாதிரிலாம் சில விஷயம் இருக்குங்கிற ஆதாரத்தை காமிக்கிறாங்க. வாங்க சமுதாயமாக விவாதிப்போனா சமுதாயமாக விவாதிக்கலாம். ஏகே அதை தான் பண்ணியிருக்காரு. ஒரு வார்த்தை கூட அவரோட கருத்தை நான் வந்து மறுக்க முடியாதுங்க. அவ்வளோ போல்டான ஸ்டேட்மெண்ட்டை அவர் பேசியிருக்காரு. ஏன்பா விஜய் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது அவர் சினிமா துறையில் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சினிமா துறையில் இருந்துக்கிட்டு இவ்வளோ போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதே எனக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. இங்கே சினிமா துறையிலேருந்து நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, நமக்கு ஆதரவு வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளை வெளிப்படையாக எதிர்க்காமல் இருந்தாவே போதும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறது. அந்த வகையில் ஏகேவோட அந்த சப்போர்ட் வந்து இந்த இஷ்யூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுச்சு. ஏன்னா இவரோட ரசிகர் அப்படிங்கிற போர்வையில் நிறையா நம்மளுடைய எதிராளிகள் இவரோட ஃபோட்டோவை முன்னு வச்சுக்கிட்டு நமக்கு எதிராக திட்டுற வேலையை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஏகே அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆஃபான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்றை நான் இங்கே முதல்ல சொல்லிடுறேன். ரெண்டாவது, இங்கே ஒருத்தர் மட்டும்தான் கொலைகாரர் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறீங்கல்ல, அந்த ஒருத்தர் தான் அத்தனை குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், உங்களுக்கு தேவைப்படுற அத்தனையும் நான் செய்கிறேன், கடன் பிரச்சனையாக தீர்க்கிறேன், திருமணமாக செஞ்சு தரேன், உங்களுக்கு தேவைப்படுற அந்த மருத்துவ காப்பீடாக நான் பண்ணுறேன், வேலைவாய்ப்பு இல்லையா, வேலைவாய்ப்பு என்ன இருக்கோ அதை நான் பண்ணுறேன், உங்களுக்கு யார் என்ன பிரச்சனை கொடுக்குறா நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் வந்து உங்களை மாலை போட்டு போகிற அரசியல்வாதி கிடையாது, என்னை நடிகனாக பார்க்காதீங்க, அரசியல்வாதியாக பார்க்காதீங்க, குடும்பத்தில் ஒருத்தனாக பாருங்கன்னு சொல்லி அத்தனை குடும்பத்தை இப்போ வரைக்கும் காலில் விழுகிறார். இந்த பிரச்சனைக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து தத்தெடுக்கிற ஒரு மனுஷனை தான் நீங்கள் கொலைகாரன் சொல்லிட்டு இருக்கீங்க. கரூர் தான் வந்து உங்களை பார்க்கணும், என்னால் வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது, அங்கே சில பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைனில் போகிறது என்னால் வெளிப்படையாக சில விஷயத்த சொல்ல முடியல, ஆனால் இஷ்யூ இல்லைனா நான் நிச்சயமாக கரூர் வந்திருப்பேன், நாங்கள் கேட்ட இடம் நடந்த இடம் சில பல பிரச்சனைகள் அது உள்ளே இருக்குது, முதல்ல இங்கே கூட்டு வந்து என்னோட பெரிய தப்பு, எனக்கு வேறு வழி தெரியல, உங்கள்கிட்ட நான் பேசணும், உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் 1/2 மணி நேரம் உட்காந்து பேசி இருக்கிற மொத்த குடும்பத்தை 9 மணி நேரம் சாப்பிடாமல் தண்ணி குடிக்க
பிடிக்காமல் அத்தனை பேரையும் பார்த்து மன்னிப்பு கேட்ட ஒரு மனுஷனை கொலைகாரன் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்க. இந்த இடத்துல ஏகே கொடுத்த இந்த சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மூணாவது மிக முக்கியமான விஷயம், இவர் வந்து கூட்டம் கூடுறது தான் இவரோட விஷயமா பார்க்குறாரு, கூட்டத்தை தான் இவர் விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து பெருசாக வந்துச்சு. 15 பேர் கொண்ட குழுவை தலைவர் விஜய் அவர்கள் அமைச்சிருக்காங்க. ஒரு டிஜிபி ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய சில பேர், ஐஜி ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் போட்டு இந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஏன்னா அந்த கூட்டம் தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு நபருக்கு இனிமேல் ஒரு கீரல் வரக்கூடாது, அந்த மாதிரி என்னுடைய சுற்றுப்பயணம் அத்தனையுமே நான் முன்னெடுக்கணும். ஏன்னா நான் அரசியல்வாதி, நடிகன் கிடையாது, நான் வெளியே போய் தான் ஆகணும், வெளியே போய் மக்கள்கிட்ட மக்களோட பிரச்சனையை நான் பேசும்போது இப்படிப்பட்ட அந்த 41 மரணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அரசியல் கேரியரில் கடைசி மரணங்களாக இருக்கணும். இதை தாண்டி வேறு யாருமே இறந்துடக்கூடாது. அதற்காண்டி ஒரு குழு போட்டு ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனை தான் நீங்கள் கொலைகாரன் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஸோ இவர் இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நீதிமன்றத்தை அணுகியிருந்தாருங்க. நீதிமன்றத்தை அணுகி என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் என்னோட விஷயத்தில் பாரபட்சம் காமிக்கப்படுது, எல்லாருக்குமான ஒரே மாதிரி எஸ்ஓபியை கொடுங்க, எல்லா கட்சிக்கும், என்னோட கட்சிக்கும் நான் சொல்லலை, எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி எஸ்ஓபி கொடுங்க, ஒரே மாதிரி எஸ்ஓபியில் நிகழ்ச்சி நடத்த அனுமதிங்க, அப்போ தான் சரியாக இருக்குங்கிற ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடந்து போச்சு. மறுபடியும் அந்த எஸ்ஓபி வர்ற வரைக்கும் நம்ம சுற்றுப்பயணத்தை தள்ளி வைப்போம், இந்த நிகழ்வில் நம்ம மன்னிப்பு கேட்குற வரைக்கும் சுற்றுப்பயணத்தை தள்ளி வைப்போம்னு சொல்லி அத்தனை நிகழ்வை அத்தனையும் ஒதுக்கி வச்ச ஒரு மனுஷன் தான் நீங்கள் அத்தனை பேரும் கொலைகாரன் 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 சொல்கிறீங்க. 3 நாள் முன்னாடி சீமான் அண்ணன் ஒன்று பேசினாரு, ஓகேப்பா பரவாயில்லப்பா, 1000 முரண்பாடு அவருக்கும் நமக்கு இருந்தாலும் இந்த இஷ்யூவில் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நின்னார், விஜயும் பிரச்சனையில் இருப்பார் அப்படிங்கிற அந்த நியாயமான தாட் ப்ராசஸ் அத்தனையுமே பேசுனான்னு சொல்லி சீமான் நான் நம்பணும். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியை சப்போர்ட் பண்ணுறாரு, அவரை நம்பினா அவர் கூட்டணிக்கான அஜெண்டாக்குள்ளே வேலை பார்த்தாரு. சீமான் அண்ணன் 3 நாளுக்கு அப்புறம் வேற ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்தார். சீமான் அண்ணன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த 3 நாளே வேற பிரச்சாரம் முன்னெடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னையா எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு மனுஷனை டார்கெட் பண்ணுறீங்க, அவங்க சுய தேவைக்காண்டி இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே, இந்த இடத்துல யாருமே எங்களுக்கு பக்கபலமாக துணையாக நிற்கலையே, உண்மை எதுங்கிறத நாங்கள் நீதிமன்ற வகையில் போய் தான் பேசி சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீதிமன்றத்தில் மட்டும்தான் எங்களோட வாத பிரதிவாதங்கள் அத்தனையும் வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த பொது வழியில் எல்லாருமே தன்னுடைய சுயலாப அடிப்படையில் முடிவெடுக்கிறீங்களே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும்போது இன்னைக்கு ஏகே வந்து சமுதாயத்தில் நிறைய விஷயம் இருக்குங்க. கூட்டம் காமிக்கிறது மாசு கிடையாது, அதுக்குன்னு ஒரு திரைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு கூட்டம் கூடுறதுங்கிறது இயல்பான ஒன்று. நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். சமுதாயமாக இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, இங்கே உரிமை கேட்கறதுக்கு முன்னாடி டியூட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லி பல போல்டான ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் வந்து பேசுகிற அளவு இந்த சமுதாயத்தை வச்சுட்டீங்கல்ல, அதுதான் இங்கே மிக முக்கியமானதாக இருக்குது. அவர் நினச்சிருந்தா வேறு சில வார்த்தைகளை சொல்லி அதை கடந்து போயிருக்கலாம். அவர் ஏன் இதை ஹைலைட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா, இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையுமே அவர் பார்த்துட்டு இருக்காரு, பார்த்ததுனால தான் இதை ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்டாக இருக்குது. 4வது மிக முக்கியமான விஷயம், இந்த கொலைகார பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அவர் நடிகராக வந்து தன்னுடைய படப்பிடிப்புக்கு இது பண்ணார் அதை பண்ணார் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை நக்கீரன் மூலமாக முன்னெடுக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதி, மக்களை சந்திக்கணுங்கிறது அவரோட அன்றாட பணி, அவர் அதை செய்கிறாரு. நான் வெளியே வந்தால் பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியும், அதனால சனிக்கிழமை வெளியே வரேன்னு சொல்லும் போது அதையும் கிண்டல் பண்ணீங்க. சனிக்கிழமை ஒரு நாளைக்கு 3 ஏரியா போகும்போது ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒன்று அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. கூப்பிட்டு சொல்லும் போது அசம்பாவிதம்னா வேணாம், வண்டி நிப்பாட்டு, நம்ம மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லி பேசப்பட்ட ஒருத்தர், செய்யப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு கரூர் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா கூட அவர் உள்ளே வந்திருக்க மாட்டார். ஏன்னா பெரம்பலூரில் அதை பண்ணார், கரூரில் அவர் ஏன் பண்ணாமல் இருந்தார்னா அவருக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் போல அவர் வழக்கமாக தன்னுடைய பயணத்தை முன்னெடுத்து வந்துகிட்டு இருந்தார். ஒரு அரசியல்வாதியாக மக்களை சந்தித்ததில் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்ததில் இவர் தாங்க கொலைகாரன் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்க. நீங்கள் அரசியல்வாதி, நீங்கள் மக்களை சந்திக்கிறீங்க, அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் மக்களை சந்திக்கும் போது அவர் நடிகர் ப்ளஸ் அரசியல்வாதியாக இருக்கிறது தான் எங்கள் இஷ்யூ. கூட்டம் தான் எங்களோட பலம், கூட்டம் தான் எங்களோட பலவீனம், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி எங்களை இந்த இஷ்யூவில் முடக்கணும்னு நினச்சிங்கல்ல, அந்த சமயத்தில் இயற்கையமாக ஒரு நபர் கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 5வது மிக முக்கியமான கடைசியான ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இவர் அரசியல் களத்தில் கிடையாது, இவரோட வார்த்தைகள் இவரோட கருத்துக்கள் அரசியல் சார்ந்திருக்கும் போது நான் இவரை மையப்படுத்தி பேசுகிறேன், இல்லைனா நான் ஏகேவை தொடவே மாட்டேன். ஏகே அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எங்களோட வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இவரோட போர்வேல சில பேர், இவரோட முகத்தில் சில பேர் உட்காந்துக்கிட்டு விஜய் எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அஜித் வேஷம் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிம்பத்தில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுகிறீங்கல்ல, அதற்கு அவர் அனுமதியே தரல. அவர் அரசியலேருந்து தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறாரு, அப்பாற்பட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. நான் சமுதாயமாக என்னுடைய வேலையை பார்க்கணும், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்துட்டு போகணும், கவர்மெண்ட் யார் இருக்காங்களோ அவங்கவுங்க வேலையை பார்க்கணும், என்னோட சுய வெறுப்புகளை நான் அத்தனையுமே என்னுடைய ரசிகர்கிட்ட நான் திணிக்க விரும்பலை, அது
அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிற ஒருத்தரோட முகத்தை வச்சு இவர் வந்து எங்களுக்கு எதிரானவர், எங்களுக்கு எதிராக நிப்பாற்ற கட்சியில் தான் அவர் இருக்கார், எங்களுக்கு எதிரான வேலைகள் தான் இவர் பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் சேர்த்து முன்னெடுத்தீங்க. இன்றைக்கி வந்தார், பேசினார், இன்றைக்கி உங்கள் மூஞ்சி எப்படி போச்சு? நீங்கள் உருவாக்குன நரேட்டிவ் தான் அந்த மனுஷன் இன்டர்வியூவில் உட்காந்து உடச்சிருக்காரு. உங்கள் நரேட்டிவ் என்ன? விஜய் தான் கொலைகாரன். இங்கே ஏகே கொடுத்த இன்டர்வியூ என்ன? விஜய் மட்டும் இங்கே நீங்கள் சொல்லாதீங்க, எல்லாரையும் பாருங்கள். சமுதாயமாக இங்கே நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, இன்க்ளூடிங் ஊடகத்தையும் அவர் சேர்த்து சொல்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்த அத்தனை பேருக்கு தெரியும், ஒரு ஃபேம் காரணமாக தான் எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்கிறேன் அப்படிங்கிறத ஏகே பேசியிருப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ ஆழமாக உள்ளேந்து பேசியிருப்பார் அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். கரூர் சம்பவத்தை பற்றி அவரே தான் அந்த இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. அந்த அளவு இந்த விஷயம் அவரை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவரோட போர்வையில் அரசியல் பேசாமல் உங்களுக்குன்னு ஒரு முகம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது, உங்கள் ஐடியிலேருந்து எங்கள் கட்சியை விமர்சிக்கணும்னா விமர்சிச்சுட்டு போங்க. அது என்ன ஏகே ஃபேன்ஸ்னால் விஜயை திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு அஜெண்டா வேலை, அந்த உல்டா வேலையை பார்க்குறத தயவு செய்து நிப்பாட்டிக்கங்க. ஏன்னா ஏகே அரசியல் பேசாமல் இருக்காரு. ஏகே அரசியல் பேசினா என்ன நடக்குங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இன்டர்வியூ பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த கரூர் விஷயத்தை பற்றி நம்ம வெளியே வரணும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது, தொடர்ச்சியாக உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது அந்த சப்போர்ட்டை ஹைலைட் பண்ணி நான் பேசணும்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ நம்ம கொலைகாரர் இல்லைங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் எதிராளி அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது இப்போ சமீபத்தில் வந்து அரசன் திரைப்படத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ஓவர்லாம் அடிப்படையாக வச்சலாம் டிஎம்கே நிறைய விஷயங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அஜெண்டா பிரச்சாரம் முன்னெடுக்கும் போது இந்த மாதிரி ஒருத்தரோட கருத்து நமக்கு அது ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, கரூர் விஷயத்தில் தாவேக்கா மட்டும்தான் காரணம்னு சொன்னீங்கன்னா அது இல்லை. தாவேக்காக்கும் பங்குக்கு தாவேக்கால சில தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தாவேக்கா தான் தப்புன்னு சொன்னீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் தான் தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் அடுத்த வீடியோ போடுவேன், அடுத்து தொடர்ச்சியாக பேசுவேன். தொடர்ச்சியாக என்னோட பாயிண்டில் நான் ஒரு பக்கமாக நின்றுக்கிட்டே இருப்பேன். உங்கள் முடிவு, நீங்கள் இந்த பிரச்சாரத்தை விடாது உங்கள் முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இதே பிரச்சாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்தீங்கன்னா நிறைய அடிகளை தொடர்ச்சியாக வாங்குவீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். மேபி இந்த பிரச்சாரத்தை இனிமேல் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து என்னென்ன வேலை இருக்கோ அந்த ஆக்கப்பூர்வமான வேலையை நோக்கி நகருங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.